நம்பவே முடியவில்லை. இளம் தலைமுறையினருக்கு மத்தியிலே மதவாதமும் சாதியவாதமும் ஊறியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு மத்தியிலே மாந்தநேயத்தை விதைக்கும் நோக்கத்தோடு மனிதநேய ஜனநாயக கட்சி களத்திலே புறப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு சோதனைகள் என்பது படகி போனது, துயரங்கள் என்பது படகி போனது. துரோகங்களையும் அவதூறுகளையும் தாண்டி தான் எங்களுடைய பயணத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. ஏனென்று சொன்னால் கொள்கைவாதி எப்போதும் பொருளாதாரத்தை நம்புவதில்லை, அவன் மாபெரும் உழைப்பை நம்பி இருக்கின்றார். உங்களை ஒரு காலத்திலும் நாங்கள் அடமான வைக்க மாட்டோம். உங்களுடைய சுயமரியாதைக்காக நாங்கள் போராடுவோம். உங்களுடைய தன்னெழுச்சிக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். உங்களுடைய வாழ்வுரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம். எத்தகைய இடையூறுகள் வந்தாலும் சரி, எத்தகைய அடக்குமுறைகள் வந்தாலும் சரி. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்ததற்கு அதிமுக அரசு ஒரு காரணம் என்ற யதார்த்தத்தை நாங்கள் உணர்ந்தோம். டாக்டர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே மனிதநேய ஜனநாயக கட்சி இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்ற முடிவை பிரகடனம் செய்துவிட்டோம். அதை இந்த மாநாட்டில் நாங்கள் உறுதி செய்திருக்கின்றோம். இறைவனுடைய அருளாலே இதே உணர்வோடு தொடர்ந்து பயணிப்போம். இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் உறுதியாய் மக்களாக வாழ்வதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் உறுதியேற்று தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி மனிதநேய ஜனநாயக கட்சி போராடும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். பல்லாயிரக்கணக்கிலே இங்கே திரண்டிருக்கக்கூடிய நாங்கள் உயிருக்கு உயிராய் நேசிக்கும் மனிதநேய சொந்தங்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களால் நம்பவே முடியவில்லை. பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்ட அன்றே தலைநகர் சென்னையிலே 26 நாளிலே மாநாட்டை நடத்துவோம் என்று நாங்கள் பிரகடனம் செய்தோம். எல்லாம் அல்ல இறைவனுடைய கிருபையினாலே இந்த YMCA என்ற இந்த பறந்து விரிந்த மைதானம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளோடு நிறைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பார்க்கிறோம், ஆண்களும் பெண்களுமாய் திரண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் மிக அதிகமாக திரண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் மிக அதிகமாக திரண்டிருக்கிறார்கள். இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்று சொன்னால், இதில் 5 ஒரு பகுதியினர் முஸ்லிம் அல்லாத எங்களுடைய இந்து சகோதரர்களாகவும் கிறிஸ்தவ சகோதரர்களாகவும் தலித் சகோதரர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய கூடுதல் சிறப்பு. மனிதநேய ஜனநாயக கட்சியை சிறுபான்மை முஸ்லிம்கள் மட்டுமல்ல, சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பெரும்பான்மை இந்துக்களும் தொப்புள் கொடி உறவுகளான தாழ்த்தப்பட்ட மக்களும் ஏற்றிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. இதைத்தான் இந்த நாடு எதிர்பார்க்கிறது. பெரும்பான்மை மக்களும் சிறுபான்மை மக்களும் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழ்நாட்டிலே தொடங்கி இருக்கிறது. இந்த பண்பாடு ஐயா பெரியார் அவருடைய காலத்திலிருந்தே பல்வேறுபட்ட நம்முடைய பிற்படுத்தப்பட்ட தலைவர்களாலும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலைவர்களாலும், தாழ்த்தப்பட்ட தலைவர்களாலும், அருமைக்குரிய கண்ணியத்திற்குரிய காகித வில்லத் போன்ற தலைவர்களாலும் பக்குவப்படுத்திய இந்த மண்ணை நாம் இப்பொழுது புதிய தலைமுறையை நோக்கி அழைத்துச் செல்கிறோம். இளம் தலைமுறையினருக்கு மத்தியிலே மதவாதமும் சாதியவாதமும் ஊறியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு மத்தியிலே மாந்தநேயத்தை விதைக்கும் நோக்கத்தோடு மனிதநேய ஜனநாயக கட்சி களத்திலே புறப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த காலத்திலே படித்தவர்கள் அரசியலுக்கு வருவதில்லை. படித்தவர்கள் அரசியலிலே பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். ஆனால் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய இந்த மாநாட்டு திடலை ஒழுங்குபடுத்தியதிலே என்னுடைய அருமைக்குரிய இளவல் அருமை சகோதரர் சாதிக் பாஷா அவர்களுக்கு பெரும்பங்குண்டு. அவர்களோடு அருமைக்குரிய தம்பிகள் அனீஸ் அவர்களும் சமீம் அவர்களும் இணைத்திருக்கிறார்கள். நேற்று இரவு பல இடங்களிலே இந்த மாநாட்டுக்கு கொடியை கட்டியவர்கள் யாரு தெரியுமா? ஐடி துறை என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப துறையிலே பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் களத்தில் இறங்கி கொடி கட்டியிருக்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் களத்தில் இறங்கி கொடி கட்டியிருக்கிறார்கள். படித்துவிட்டு வேலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொடி கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கக்கூடிய புதிய தலைமுறை இளைஞர்களுக்கு மத்தியிலும் மாணவர்களுக்கு மத்தியிலும் ஒரு அரசியல் தாகத்தை மனிதநேய ஜனநாயக கட்சி உருவாக்கி இருக்கிறது. இளைஞர்கள் பாருங்கள், 15 வயது, 18 வயது, 21 வயது, 25 வயது இளைஞர்கள்
மாலை 5 மணியிலிருந்து இந்த திடலை சுற்றி வருகிறார்கள் என்று சொன்னால், நிரப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மாபெரும் வரலாற்று பயணத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். ஏதோ ஒருவர் ஏற்படுத்திய சாதனை அல்ல. இதற்கு பின்னாலே ஒரு மிகச்சிறந்த நிர்வாக குழு இருக்கிறது. எங்களோடு இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் செயல் வீரர்களும் ஒருங்கிணைந்து திரட்டிய ஆற்றல் மிக்க படை பட்டாளத்தை தான் இந்த OMC திடலில் நாங்கள் காட்டியிருக்கின்றோம். எங்களுக்கு சோதனைகள் என்பது படகி போனது, துயரங்கள் என்பது படகி போனது, துரோகங்களையும் அவதூறுகளையும் தாண்டி தான் எங்களுடைய பயணத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். கட்சி தொடங்கி மாநாடு என்று அறிவித்த 4வது நாளிலே தேர்தல் ஆணையம் தேர்தல் தமிழ்நாட்டுக்கு என்று அறிவித்தவுடன் குருவி இறை சேகரித்தது போல் சேகரித்து எங்களுடைய தொண்டர்கள் வசூல் செய்து சுவர் விளம்பரங்கள் எழுதினார்களே, அவையெல்லாம் அடிக்கப்பட்டன. எங்களுக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? சுவர் விளம்பரங்கள் இல்லை, எழுத முடியவில்லை, பேனர்கள் இல்லை, சுவரொட்டிகள் இல்லை, விளம்பரங்கள் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு தொண்டனும் கட்சி ஆரம்பித்த 26 நாளில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி மாநிலத்திலும் களப்பணி ஆற்றி விளம்பரங்களை இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளை கூட்டி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொருளாளர் ஹாரூன் சொன்னார், சிலர் தங்களுடைய வீட்டு நகையை வித்து வாகனங்கள் எடுத்து வந்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டத்திலிருந்து ஒரு பேருந்து வருவதாக இருக்கும் என்று சொன்னால் 40,000 ரூபாய் செலவு செய்தால் தான் ஒரு பேருந்தை அழைத்து வர முடியும். எங்களுடைய அருமை சொந்தங்கள், கொள்கை உரத்துக்கு பெயர் போன அருமை சொந்தங்கள் தங்களையே வருத்தி கொண்டு வாகனங்களை எடுத்து வந்திருக்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. ஏதாவது ஒரு கட்சிக்கு விலை போயிருந்தால் அவர்கள் கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் பணத்திலே மக்களை பன்மடங்கு திரட்டி மிகப்பெரிய பணத்தை காண்பித்திருக்க முடியும். நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, எங்களை விலைக்கு வாங்கும் ரூபாய் நோட்டுகள் உலகத்தில் அச்சடிக்கப்படவில்லை. அருமைக்குரிய சொந்தங்களே, தமீமுல் அன்சாரி சாதாரணமானவன். ஏதோ இந்த தமீமுல் அன்சாரியுடைய உழைப்பு அல்ல. மீண்டும் சொல்கிறேன், என்னோடு இருக்கக்கூடிய என் அருமை நண்பர் ஹாரூன் ரஷீத், என்னோடு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமைக்குரிய அவைத்தலைவர் நாசர் உமரி, அருமைக்குரிய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மெய்தீன் உளவி, அருமைக்குரிய துணை பொதுச் செயலாளர் ஈரோடு ஃபாரூக், அருமைக்குரிய துணை பொதுச் செயலாளர் மதுக்கூர் ராவுத்தர் ஷா, எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மண்ணை செல்லச்சாமி, இப்படி ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க தலைமையுடைய மாபெரும் உழைப்பாலும் உங்களுடைய ஆதரவாலும் தான் அந்த மாநாட்டை நாம் இன்று நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. ஏனென்று சொன்னால் கொள்கைவாதி எப்போதும் பொருளாதாரத்தை நம்புவதில்லை, அவன் மாபெரும் உழைப்பை நம்பி இருக்கின்றான். இந்த மாபெரும் இளைஞர் மாணவர் பட்டாளம் மாலை 5 மணியிலிருந்து இங்கு குடுமி இருக்கிறது. மிகப்பெரிய நம்பிக்கையை நீங்கள் ஊட்டிருக்கிறீர்கள். இளைஞர்கள் தான் சகாப்தத்தை உருவாக்குகிறார்கள். மாபெரும் மேதை லெனின் அவர்கள் சொன்னார், வகுப்பறையில் தான் தலைவர்கள் உருவாகிறார்கள் என்று சொல்லி பல்கலைக்கழக மாணவர்களையும் ஐடி துறை மாணவர்களையும் திரட்டி காட்டியிருக்கின்றோமே, மாபெரும் சரித்திரத்தை இந்த மண்ணிலே நாம் இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி தீர்வோம் என்பதை மாற்று கருத்து இல்லை. இளைஞர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மதீனாவை ஆக்கிரமிக்க எதிரி படைகள் வந்த நேரம், அந்த நேரத்திலே மதீனா மாநகர் மக்களை காப்பாற்றுவதற்காக அகல் போர் நடக்கிறது. ஒரு மிகப்பெரிய அகலை அங்கே தோண்டி எதிரிகளை திக்குமுக்காட செய்வதற்கு மூல காரணமாக இருந்தவர் அம்மார் என்ற ஒரு சஹாபி தோழர், ஒரு இளைஞர் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. நபிகள் நாயகத்தை அச்சுறுத்திய அபு ஜஹில் என்ற கொடூரனை வீழ்த்தியவர்கள் 2 சின்னஞ்சிறு இளைஞர்கள் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஏன் உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உலக பயங்கரவாதத்துக்கு மூல வேறாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை அதனுடைய கொடும்படியை அசைத்தாக்கிய யாசர் அரஃபாத் 1948 அரபு இஸ்ரேலிய போரிலே தன்னுடைய 19 வயதில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக போராடினான். அந்த யாசர் அரஃபாத் தான் கடைசி வரை இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து பாலஸ்தீன மக்களுக்கு தனிநாடு மலர காரணமாக இருந்தவன். அவன் 19 வயதில் தன் வாழ்க்கை தொடங்கினான். இன்றும் உலகை ஏகாதிபத்தியத்தை மிரட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சேக்குவேரா தன்னுடைய புரட்சிகரமான பணியிலே இறங்கிய போது அவருடைய வயது 22. அவன் கியூபா புரட்சியை சந்தித்த போது அவருடைய வயது 26. மாபெரும் செஞ்சினாவை உருவாக்கினானே மாசேதுங், அவன் மாபெரும் புரட்சியிலே பங்கேற்ற போது அவருடைய வயது 19. இளைஞர்களாக இருந்தவர்கள் தான் களத்திலே மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த மாபெரும் இளைஞர் பட்டாளம், மாணவர் பட்டாளம், மிக முக்கியமாக வீட்டுக்குள் அடைந்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இங்கே பெரும் வெள்ளமென திரண்டிருக்கிறார்களே, இதற்காக அனைத்து ஜமாத்தார்களுக்கும் உலமாக்களுக்கும் நன்றியை சொல்கிறோம். இந்த நேரத்திலே பல விஷயங்களை பேச நினைத்தாலும் நேரம் இடம் கொடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் மிரட்டுகிறது. ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம், அருமை சொந்தங்களே,
உங்களை ஒரு காலத்திலும் நாங்கள் அடமான வைக்க மாட்டோம். உங்களுடைய சுயமரியாதைக்காக நாங்கள் போராடுவோம். உங்களுடைய தன்னெழுச்சிக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். உங்களுடைய வாழ்வுரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம். எத்தகைய இடையூறுகள் வந்தாலும் சரி, எத்தகைய அடக்குமுறைகள் வந்தாலும் சரி, எத்தகைய பேராபத்துகள் வந்தாலும் சரி, எங்களை படையமைத்து உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து உடைத்துக் கொண்டே இருப்போம் என்ற வாக்குறுதியை வழங்குகின்றோம். இந்த நேரத்தில் ஒன்றை சொல்கிறோம். 2016 சட்டமன்ற தேர்தலிலே யாரோடு மனிதநேய ஜனநாயக கட்சி கூட்டணி வைக்கும் என்ற கேள்வி கடந்த ஒரு வாரமாக எடுத்து வந்தது. நாம் தெளிவாக பிரகடனம் செய்துவிட்டோம். கடந்த 5 ஆண்டு காலத்திலே மத கலவரங்களை கட்டுப்படுத்தி, மதவெறிகளை கட்டுப்படுத்தி தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்ததற்கு அஇஅதிமுகவுடைய அரசு ஒரு காரணம் என்ற யதார்த்தத்தை நாங்கள் உணர்ந்தோம். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே மனிதநேய ஜனநாயக கட்சி இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்ற முடிவை பிரகடனம் செய்துவிட்டோம். அதை இந்த மாநாட்டில் நாங்கள் உறுதி செய்திருக்கின்றோம். 234 தொகுதிகளிலும் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய செயல் வீரர்கள் களப்பணியாற்றுவார்கள். பத்திரிகை நண்பர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் 6 முனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஒட்டு மொத்தமாக மனிதநேய ஜனநாயக கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியினாலே 200க்கும் அதிகமான தொகுதிகளிலே வெற்றி பெற செய்வார்கள் என்பதை மாற்று கருத்தில்லை. இறைவனுடைய அருளால் அது நடக்கும். உறுதியாக நாங்கள் களப்பணி ஆற்றுவோம். மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்காகத்தான் நாங்கள் இயங்குகிறோம். எங்களுக்கு தலைமை நிர்வாகிகள் யாருக்கும் சொந்த அபிலாஷைகள் இல்லை. எங்களை வருத்திக் கொண்டு பல இழப்புகளை எங்களுக்கு நாங்களே சகித்துக் கொண்டு உங்களுக்காக பயணிக்கிறோம். இறைவனுடைய அருளாலே இதே உணர்வோடு தொடர்ந்து பயணிப்போம். தலைவர்களாக அல்ல, உங்களுடைய அண்ணனாகவும் உங்களுடைய தம்பியாகவும் நாங்கள் அத்தனை பேரும் இருப்போம். உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் இருப்போம். உங்கள் சுக துக்கங்களில் பங்கேற்கக்கூடியவர்களாக இருப்போம். மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு தேவை, நாட்டுக்கு தேவை எது என்று சொன்னால் அது சமூக நல்லிணக்கம். இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் உறுதாய் மக்களாக வாழ்வதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் உறுதியேற்று தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி வாழ்வுரிமை கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது. சிறைவாசிகளுடைய விடுதலை, பூரண மதுவிலக்கு, இப்படி பல்வேறு கோரிக்கைகள் நமக்கு இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை எல்லா நிலையிலும் உங்களுடைய குரலாக இருந்து கடைசி வரை அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக மனிதநேய ஜனநாயக கட்சி போராடும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, சொந்தங்களே, சாதாரண விஷயம் அல்ல. 26 நாட்களிலே இவ்வளவு பெரிய மக்கள் திரளை நாம் சந்தித்திருக்கின்றோம். பணிவன்போடு இறைவனுக்கு நன்றி சொல்லி நாம் பணியாற்றுவோம்.